அதாவது ஏழைகளோட உணவகம் அம்மா உணவகம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை அம்மா உணவகத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்வர் விஜய் அவர்களோட தொகுதி பெரம்பூர் தொகுதி கவியரசு கண்ணதாசன் நகர் 7வது பிளாக்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓரளவுக்கு இன்னும் பண்ணணும், டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக ஆட்சியோட இது எவ்வளோ பெட்டர், மேல் 100க்கு 100 மீட்டர். அப்போ கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ கல்லில் அடிக்கலாம், மண்டை ஓடிக்கலாம். இட்லி எடுத்து ஆமாம். ஒரு கொரோனா டைம்னு பார்க்காம எங்களுடைய உயிரையும் படைய வச்சு நாங்கள் அங்கே வேலை செஞ்சோம். எடப்பாடி அண்ணா பீரியட்லேயும் அம்மா பீரியட்லேயும் ஏற்றலை சம்பளத்தோட, அதோட யாருமே சம்பளம் ஏற்றலை. அந்த சம்பளமே பத்தலை எங்களுக்கு. வீட்டு வாடகை 5000 ரூபா போயிடுது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கணவர் இல்லாத ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம். இட்லி ஹார்டு, லைக் சாப்பிட முடியல, கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதுமா? அனைவருக்கும் இந்த நெஞ்சார்ந்த வணக்கம். வெல்கம் டு தன்வீர் வைப்ஸ். அதாவது ஏழைகளோட உணவகம் அம்மா உணவகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவகம் தான் அம்மா உணவகம் தான். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை அம்மா உணவகத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்வர் விஜய் அவர்களோட தொகுதி பெரம்பூர் தொகுதி கவியரசு கண்ணதாசன் நகர் 7வது பிளாக்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே சமயத்துல இன்னைக்கு ஃபுல் டே காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச்ல இருந்து டின்னர்ல இருந்து 3 வேளையும் நம்ம இன்னைக்கு அம்மா உணவகத்துலாம் சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னா அம்மா உணவகத்தை சுத்தி நிறைய மித்து இருக்கு. லைக் இட்லி கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, தரமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத நம்மளே நேரடியா போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே சமயத்துல அம்மா உணவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்குமே பர்சனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. லைக் வீட்டுல கஷ்டம் காலம் அப்படின்னு வரும்ல, லைக் காசு இல்லாத நாட்கள், அப்பாவுக்கு வேலை இல்லாத நாட்கள்லாம் அந்த ₹1 இட்லி 5 சாம்பார் சாதம் தான் எங்களோட லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா அம்மா உணவகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயத்த நினைக்கும் போது மெமரிஸ் பிரிங் பேக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் டக்குன்னு மைண்டுக்கு வந்து போகுது. ஸோ போவோம், நீங்க போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எஸ், அம்மா உணவகம்க்கு வந்துட்டோம். உள்ள போவோம். அதை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் நாட்கள்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ அம்மா உணவகம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் எங்களோட சின்ன வயசு பிளே கிரவுண்டாக இருந்துச்சு. ஸ்கூல் கிரவுண்டில் வெளியில் ஏரியா பசங்க கூட இந்த ஏரியாலாம் விளையாடுவோம். அப்படி உள்ள போவோம். சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிடுவோம். ஓகே, ₹2 2 இட்லி. அக்கா, இங்க ₹1 இட்லி சரியா அப்படின்றப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நிறைய பேர் ₹100 எடுத்துட்டு வருவாங்க 10 இட்லிக்கு அப்படின்றப்போ இந்த சில்லறெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதனால அது பிரச்சனை இருக்க மாட்டேங்குது அவ்வளவா. கண்டிப்பா கண்டிப்பாக, அதுக்குதான் வந்திருக்குது. அக்கா பாசமா எடுத்துட்டு சாப்பாடு நம்ம கொடுத்துருக்காங்க. இட்லி வந்துருச்சு, சாப்பிடுவோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லா அம்மா உணவகத்துலாம் காலையில சாப்பாடு, மத்தியானம், நைட்டு 3 வேளையும் இங்கே தான் சாப்பிட போறோம். இட்லி பார்ப்போம். ₹2 வருதுங்க, அவ்வளோதான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. லைக் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் பொதுவாக யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அந்த அரஜான வயிற்றுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த ஒரு சாப்பாடு கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா உணவகத்துல இட்லி ரொம்ப ஹார்டா இருக்கும், இது ரொம்ப கல்து மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்களா, அவங்களுக்கு ப்ரூவ் பண்றது பாருங்க. இட்லி போதுமா? அவ்வளோ ஹார்டா உடனே ஒரு சில பேர் வீடியோ போட்டு கூட நான் கூட பார்த்துருந்தேன். அம்மா உணவகத்தில் இட்லி பயங்கர ஹார்டா இருக்கு அப்படின்றதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது யதார்த்தமா தான் வந்தேன். அம்மா உணவகம் கவியரசு கண்ணதாசன் நகர் 7வது பிளாக் இது. அங்க இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் சாப்பிட்றேன். இட்லி ஹார்டு, லைக் சாப்பிட முடியல, கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்லி பாருங்க,
பயங்கர சாஃப்டா தான் இருக்குது. டன். சாப்பிட்டாச்சு. சொன்னீங்க பிரேக்ஃபாஸ்ட் அம்மா உணவகத்துல டன். இந்த ஏரியா நீங்க? இது கண்ணதாசன் நகர், 1 ஆர் பிளாக். அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட தொகுதி தான் இது. ஸோ அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா அம்மா உணவகத்துல நிறைய மாற்றங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சம்திங் நிறைய பேச்சுகள் போச்சு. ஸோ நீங்க எப்போ இருந்து இங்க சாப்பிடுறீங்க? இப்போ எந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு? நான் இங்க 1 மாசமா தான் இந்த ஏரியால சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் எயில் நேரில் தான் இருந்தோம். நான் வந்ததுலேருந்து இங்கே அருமையாக தான் இருக்குது. காலையில் நான் இட்லி வாங்குவேன், மதியானம் எப்போனா வந்தால் வாங்குவேன். இட்லி சான்ஸே இல்லை, அருமையாக இருக்குது. ₹1 இந்த அளவு போடுறாங்கன்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா நிறைய கேஸ் சிலிண்டர் விலை, பொருளாதார விலை எல்லாமே ஏறி இருக்கு. ஆனால் இவங்க சேஞ்ச் பண்ணல எதுவும். இந்த அளவு டெவலப் பண்ணி செய்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். அதான் சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ₹1 தான். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா ₹1 இட்லி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயனுள்ளதா இருக்கு? கண்டிப்பாக எங்களுக்குன்னு இல்லை, பொதுமக்களுக்கு அனைவருக்கும் அதிக பயனுள்ளதாக தான் இருக்குது. இது தொடர்ந்து செயலாற்றம் தான் இன்னும் நல்லா இருக்கும். திமுக ஆட்சியோட இது எவ்வளோ பெட்டர், மேல் 100க்கு 100 பெட்டர். அப்போ வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து கல்லில் அடிக்கலாம், மண்டை ஒடிக்கலாம். இட்லியை சுற்றி ஆமாம், மண்டை ஒடிக்கலாம். உப்பு நரம்பு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பொங்கல் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. வெளியே போய் சாப்பிட்டா எப்படியும் ஒரு ₹100 கிட்ட, ₹60 கிட்ட சாப்பிடலாம். இங்கே வந்தால் ₹10 முடிஞ்சிடும். 13 வருஷமா அம்மா உணவகத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ வந்து அதாவது ஆரம்பத்தில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நடுவுல வந்து பெருசா இதை மெயின்டைன் பண்ணல. இப்போ முதல்வர் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் உண்மையா? அது சொல்கிறாங்க, இன்னும் செயல் வடிவத்தில் வரல. ஓரளவுக்கு இன்னும் பண்ணணும், டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்னா, இப்போ இட்லி பொங்கல் இது மாதிரி போடுறாங்க, மத்தியானத்தில் சாப்பாடு போடுறாங்க. அது கொஞ்சம் இன்னும் தரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ நம்ம இப்போ இங்கே வந்து சாப்பிட்றோம், இப்போ மத்தியானத்தில் இப்போ சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இப்போ மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சாப்பாடு போட்டால் ஒரு சாம்பார் இது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஜென்ரலாக குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாங்கன்னா மத்தியான டைமில் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டிஷ்ஷஸ் இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கு, சாப்பிட்றோம், நல்லா இருக்கு, சுத்தமாக இருக்கு இடமும். ஃபர்ஸ்ட்டோட ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஃபர்ஸ்ட்டை விட பரவாயில்ல அப்படின்னு. கண்டிப்பாக பரவாயில்ல, கண்டிப்பாக பரவாயில்ல. அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ₹1 இட்லி அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நான்லாம் அப்போ வந்து ஸ்கூல் படிச்சிருந்தேன், சின்ன பிள்ளை அப்போ நான். அப்போ வந்து வீட்டில் வாங்கி கொடுத்த நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ₹1 இட்லி தான், ₹5 சாம்பார் சாதம் தான். அப்படின்றப்போ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? உண்மையிலேயே எங்களுக்கு எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. மாத்திரை, சுகர் மாத்திரை போடுறோம். காலைல வந்து டிஃபன் பண்ணிட்டு மாத்திரை போட்டு போகிறோம். காலைல வீட்டை விட இது நாங்கள் மெயினாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா காலையில் லேட் ஆகுது, பசங்களை அனுப்ப கொள்ளலாம். இங்கே வந்தோம்னா காலைல ஒரு 7 மணிலேருந்து 8 மணி 7 மணிக்குள்ளே ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டு கேர் இல்லாமல் நல்லா போகும். எந்த குறையில நல்லா இருக்கு. எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துலேருந்தே சாப்பிடுவோம். ஒரு 15 வருஷம் இருக்குமானே? சாப்பிட்றோம். எப்படின்னு இருக்கு? 15 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் இருக்கா? எதனால? எதனாலனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாம்பார் அப்படி மட்டும்தான். இப்போ கொஞ்சம் வெரைட்டி ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா போடுறாங்க. இனிமேல் ஸ்டெப் எடுத்தா எப்படி இருக்குன்றது வந்து தான் தெரியும். ஓகே. நடுவுல கொஞ்சம் தரம் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, எப்போ கம்மியாச்சு? அது கொஞ்சம் இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியாச்சு. இட்லி ₹1 தான், சாம்பார் சாதம் ₹5 தான், அப்படிதானே இருக்கு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அதை சொல்லுங்க. கண்டிப்பா பயனுள்ளது தான் அது. இப்போ ஒரு கடையில போய் சாப்பிடணும்னா ஒரு மினிமம் ஒரு ₹50 இல்லாம சாப்பிட முடியாது. இப்போ ஒரு ₹5 இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ₹3 இருந்தாலும் சரி, இங்க சாப்பிட்டு போகலாம். இப்போ காலையில டிஃபன் வந்து சாப்பிட்டு போகலாம். மதியானம் ஒரு ₹5 இருந்தா போதும், வயிறார சாப்பிட்டு போகலாம். அது வந்து ஒரு மன திருப்தியா இருக்கு. எவ்வளவு வருஷமா இங்க நான் 14 வருஷமா இருக்கிறேன். அம்மா உணவகத்திலேயே வேலை செய்றீங்க? ஆமா. அதாவதுக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா உணவகத்துல சாப்பிட வர நாங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை, எங்களுக்கு இட்லி கல்லு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இங்க வந்து நீங்க வேலை செய்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அம்மா பீரியட்ல வந்து நாங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்தோம். அம்மா வேலைக்கு சேர்ந்தப்போ 9,000 சம்பளம் கொடுத்தாங்க. அதோட அம்மா இருக்கிற வரைக்கும் 9 ஆண்டு காலத்துக்கு அதே சம்பளத்தில் தான் போச்சு. அப்புறம் அந்த கொரோனா டைம் வந்தது. கொரோனா டைம்லேயும் அங்கங்கே சேல்ஸு எல்லாம் கடைங்கெல்லாம் மூடிட்டாங்க. அந்த டைம்லேயும் நாங்கள் வந்து ஒரு கொரோனா டைம்னு பார்க்காம எங்களுடைய உயிரையும் படைய வச்சு நாங்கள் அங்கே வந்து வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி எடப்பாடி அண்ணா ஆர்டரில் போட்டார். ஃப்ரீயாக கொடுத்தோம்.
இருந்தாலும் எடப்பாடி அண்ணா பீரியட்லேயும் அம்மா பீரியட்லேயும் ஏற்றின சம்பளத்தோட அதோட யாருமே சம்பளம் ஏற்றலை. அப்புறம் அடுத்த கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே ஸ்டாலின் அண்ணா 25 ரூபாய் சம்பளம் ஏற்றினார். 9750 ரூபா வாங்கணும். அந்த சம்பளமே பத்தலை எங்களுக்கு. வீட்டு வாடகை 1000 ரூபா போயிடுது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கணவர் இல்லாத ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம். இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு சில சங்கடங்கள்லாம் இருக்கு, யாரும் வெளியே சொல்றது இல்லை. நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன். அதாவது இப்போ இந்த புது ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியில ஏதாச்சும் நடந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சி வந்தா சிஎம் சார் விஜய் ஆட்சியில் ஏதாவது நடந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 8 கோடி மக்களும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறேன்றாரு. பார்ப்போம். 2 மாதம் தானே ஆகுது, சார் ஏதாவது செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அதே சமயத்துல மக்கள் கிட்ட பேசியிருந்தேன். இப்ப இங்க சாப்பிட வந்தாங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தேன். என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, நடுவுல தரம் கம்மியாச்சு, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம்னா 1 கிலோ இட்லிக்கு இவ்வளோதான் அரிசி பருப்பெல்லாம் போடணுன்ற ஒரு கட்டாயம். ஒரு எக்ஸ்ட்ரா போட்டால் அதுக்கு ஒரு நம்மளுடைய கை காசை போட்டு அங்கே ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தது. எக்ஸ்ட்ரா போட்டா ஃபைன் கட்டணும். ஆமாம், பொருளெல்லாம் இதுவாகிடும். அப்புறம் மழையில் கொஞ்சம் நனைஞ்சிச்சுன்னா அதுக்கு உண்டான பொருள் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்காது. நாங்கள் தான் கொடுக்குற பொருளை தரமாக பாதுகாத்து வச்சு நாங்கள் தான் அதை சரி பண்ணணும். ஸ்டாக்ல எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டானது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதை நாங்கள் தான் எங்கள் இன்சார்ஜ் மேடம் தான் பொறுப்பாக பார்த்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் மிஸ் ஆச்சுன்னா மழை வரும், எங்கன்னா ஒழுவும் சீட்டு தானே. மழை டைம்லன்னு சொல்லல, இப்ப நடுவுலயே வந்து சமீபத்துல அம்மா உணவகத்தை வந்து ஒழுங்கா பரிமாறல, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு. இது யாரும் சரியா வந்து பராமரிக்கல. சரியா மேலிடம். ஆமா, மேலிடம் கூட காரணம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வேலை ஒரு அதிருப்தியில் அசால்ட்டா இருந்தாங்க. ஓரளவுக்கு வருவாங்க போவாங்க. இப்ப விஜய் சார் சிஎம் ஆனதுல இருந்து அடிக்கடி வராங்க, வெளியில வராங்க. அங்க சுத்தம் பண்ணி இங்க சுத்தம் பண்ண எல்லாம் கிளீனா வச்சுக்கோங்க சொல்றாங்க. சொல்லியிருந்தாங்க விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா அம்மா உணவகத்தை வந்து மறுபடியும் ரீமாடல் பண்ண போறோம், நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண போறோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனாங்க. ஃபேன் எல்லாம் போட்டாங்க. எப்ப பண்ணது? இப்போ போன வருஷம் பண்ணது. ஸ்டாலின் சார் இருக்கு பண்ணாங்க. ஸ்டவ் எல்லாம் இல்லைன்னா ஸ்டவ் கொடுத்தாங்க. கிரைண்டர் இல்லை சார், அம்மா கொடுத்த கிரைண்டர் 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லைன்னா புது கிரைண்டர் கொடுத்தாரு. ஃப்ரீசர் இல்லைன்னா ஃப்ரீசர் கொடுத்தாரு. என்ன கேட்குறோமோ கார்பரேஷனில் சொன்னோன்னா அதிகாரிங்க சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்வாங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி இருக்கு? கேட்டு போயிருக்காரு, என்னென்ன பொருள் வேணுமா, வேணுங்கிற பொருளை கேளுங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், மக்களுக்கு தரமா கொடுங்க, உங்க வேலையை நீங்க தக்க வச்சுக்கோங்க. நடுவில் வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறவங்க அதிருப்தியா இருந்தாங்க, அசால்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்காங்க? என்ன அசால்ட்டா இருந்தாங்க. நானே கொஞ்சம் அசால்ட்டா தான் வருவேன். 6 o'clock உள்ள இருக்கணும், 6:30க்கு வருவேன். சமைக்கணும்னா 4:30க்கு வந்துடுவேன். 4:30க்கு வந்தால் தான் 7 o'clockக்கு இங்கே இட்லி நாங்கள் கொடுக்க முடியும். அதனால இப்போ நானே வந்து எனக்கு ஏஜ் என்ன ஆகுதுன்னா 43 வயசுல நான் வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு என்னுடைய வயசு 56 ஆகுது. இன்னும் இருந்தால் ஒரு 4 வருஷம் தான் நான் இருப்பேங்க ரிட்டையர்மெண்ட்டு. 60 வயசுக்கு அப்புறம் வேலை கிடையாது. இருந்தாலும் அந்த 4 வருஷம் கூட என்னுடைய வேலையை தக்க வச்சுக்கணுன்னு கோசம் வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு அம்மா உனக்கு முதல்ல போகணும். நம்ம மேலே எந்த ஒரு ஃபால்ட் வரக்கூடாது. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் மேடமே இன்சார்ஜ் மேடமே சொல்லியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக வாங்க, அவங்கவுங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க, எதனா ஒன்று காரணம்னா அப்புறம் நல்லா இருக்காது. இது அரசு காரணம். அவங்க காரணமா ஆக்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம. நான் என்ன கேட்குறேன்னா, அரசு தான் இப்போ புது அரசு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுருக்காங்க. எங்கள் எஸ்ஐ சார் சொல்கிறாரு, அவங்களுடைய வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கோங்கம்மா, கரெக்டாக இருங்க, கரெக்டாக வாங்க, கரெக்டாக போங்க, டைமிங். இது இப்போ சமீபத்தில் ரொம்ப சமீபத்தில் 2 மாசமா. ரொம்ப நன்றிக்கா, மதியானம் சந்திப்போங்க. நன்றி, வணக்கம். ஸோ எஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு கம்ப்ளீட்டடு. ஸோ காலையில் சாப்பிட்டாச்சு, மதியானம் வருவோம். மதியானம் வந்து மதியானம் இருக்கக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்குது, லைக் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய மித்ஸ் இருக்குது. அம்மா உணவகத்தை சுற்றி ஒரு நல்ல விஷயம் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு 10-15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றப்போ வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த பார்க்காம அதை சுற்றி இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து ரொம்ப தரம் கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது தான், ஒத்துக்கிறேன். பட் அப்படி இருந்தாலுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயம், லைக் வந்து ஒரு சில இடத்துல வந்து தரம் நல்லா தான் இருக்கும், ஒரு சில பேர் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து குறை சொல்லணும், லைக் வந்து அங்கேயுமே வந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வந்து சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் தப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் மூவ் இது அம்மா உணவகம்ன்ற ஒரு விஷயம்.
ஸோ நிறைய பேர் எப்பயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இதுல வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை சுற்றி எதுக்கு இவ்வளோ குறைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு வாட்டி எனக்கு வந்து கேள்வியாக வரும். மத்தியானம் வருவோம், மத்தியானம் வந்து சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பேசுகிறேன்.